ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த வீடியோ. நான் உங்கள் கிறிஸ்தோ. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது தமிழ் எஃப்சி. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு கேமரா இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இதை வாங்கணும்னு ஆசை இருக்கும். அப்படிதான் எனக்கு ஆசை இருந்துச்சு. என்ன ஒரு பிஎஸ்ஆன்னு கேட்டீங்கன்னா, பிஎஸ் கிடையாதுப்பா. பிஎஸோட தம்பி கண்ட்ரோலர். ஓகேவா? ஸோ பேசிக்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிஎஸ் வாங்கணும்னு தான் என்னோட ஒரு மோட்டிவ். பட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால அவ்வளோ அமௌண்ட் இப்போதைக்கு ஆஃபர் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, என்னால ஆஃபர் பண்ண முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட பட்ஜெட்ல இருந்த மாரி ஒரு கண்ட்ரோலர் ஒண்ணு பார்த்திருக்கேன் மக்களே. இது கண்ட்ரோலர் எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஃபுட்பால் விளையாடுறவங்களுக்குலாம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்புறேன் நம்ம சேனல ப்ராப்பரா ஃபாலோ பண்றவங்களுக்கு. ஸோ ஃபுட்பால் மொபைல்ல வந்து பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோலர் சப்போர்ட் எடுத்துட்டு வர போறாங்க. ஸோ அது வந்துட்டாங்க. பிளாட்ஃபார்மே வந்து பார்த்தீங்கன்னா, பெரட்டி போடுற மாதிரியான ஒரு அப்டேட்டா இருக்கும். ஏன்னா, இப்போ ஆல்ரெடி கேம் பிளே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்மூத்தா நல்லா இருக்கு. இதுல வந்து கண்ட்ரோலர் சப்போர்ட் வந்துச்சுன்னா, ஒரு பிசி லைக் எக்ஸ்பீரியன்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, டெஃபினெட்லி அவங்க குடுத்துற முடியும். ஸோ அதுக்கான முயற்சி தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாரி ஒரு சில லீக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏர்லி 2022லயே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ அது தெரியல அப்படின்னா பழைய வீடியோலாம் செக் பண்ணி பாருங்க மக்களே. சரி, ஓகே. ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன ஒரு சம்மந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாரி எல்லாருக்கும் வாங்கணும்னு ஆசை இருக்கும் தானே. எனக்கும் பிஎஸ் வாங்கணும்னு ஆசை இருந்துச்சு. வாங்க முடியல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஐபேடோட ஒரு கண்ட்ரோலர பேர் பண்ணிறலாம் அப்படின்ற ஐடியால தான் இருந்தேன். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, மேக்லயுமே ஒரு சில கேம்ஸ்லாம் அவைலபிளா இருக்கு. ஸோ அந்த கேம் விளையாடணும்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு கண்ட்ரோலர் சப்போர்ட் தேவைப்படுது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்டான கேமை எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, இத வாங்கியிருக்கேன் மக்களே. ஓகேவா? சரி, பேசாத மேட்டருக்குள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் யோசிக்கலாம். முதல்ல இந்த பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஈவோஃபாக்ஸ் சூஸ் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, ஈவோஃபாக்ஸோட கீபோர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். சூப்பரா இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதையே கன்சிடர் பண்ணிடலாம் அப்படின்ற பிராண்ட் ட்ரஸ்ட் வந்துச்சு மக்களே. வேற ஒண்ணும் கிடையாது. சரி, இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 3 மோட் இருக்கு மக்களே. ஸோ ப்ளூடூத் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 3 வகையான மோட் இருக்கு. வயர்டாவும் யூஸ் பண்ணிக்க முடியும். யூஎஸ்பி டைப் சி யூஸ் பண்ணி. இது போக வந்து பார்த்தீங்கன்னா, டாங்கிள் வேற குடுத்துருக்காங்க. அந்த டாங்கிள யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பிசில கனெக்ட் பண்ண முடியும். இதோட டைரக்ட்டா மொபைல்ல இல்ல ஐபேட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளூடூத் மூலியமாவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். அதுவும் இல்லாம இந்த பட்ஜெட்ல வேற எந்த கண்ட்ரோலர்லயும் இந்த அளவுக்கு அவைலபிலிட்டி கிடையாது மக்களே. சரி, ஓகே. பாக்ஸ் திறந்தீங்க அப்படின்னா, உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புக்லெட்ஸ்லாம் இருக்கு மக்களே. அவங்களோட ஈவோஃபாக்ஸோட ஸ்டிக்கர்ஸ் குடுத்துருக்காங்க. அதுக்கு போக வந்து பார்த்தீங்கன்னா, கான்டாக்ட்க்கான கியூஆர் கோட் இருக்கு. இது போக வாரண்டி கார்டு இருக்கு. கைட் புக் இருக்கு. கைட் புக் ரொம்ப முக்கியம் மக்களே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் கண்ட்ரோலர் யூஸ் பண்றவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நெசசரி. ஏன்னா நான் செம்மையா ஸ்ட்ரகிள் பண்ணேன் கனெக்ட் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் கைட பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்னால கனெக்ட் பண்ண முடிஞ்சுச்சு மக்களே. ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைப் ஏ டூ ஃபீமேல் டைப் ஏ ஒண்ணு இருக்கு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா, டைப் ஏ டூ டைப் சில வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணு இருக்கு. அதாவது டைரக்ட்டா நீங்க பிசில கனெக்ட் பண்றதுக்கு ஒரு கேபிள். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டெண்டட் கேபிளா வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணு குடுத்துருக்கானுங்க. ஓகேவா? லென்த்துக்காக. ஸோ 2 கேபிள் குடுத்துருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கண்ட்ரோலர கையில எடுத்தீங்க அப்படின்னா, செம பிரீமியமான ஒரு ஃபீல் மக்களே. இது வந்து நான் இதுக்கு முன்னாடி பெரிய கண்ட்ரோலர்ஸ் யூஸ் பண்ணது இல்லன்றதுனாலயா என்னமோ தெரியல. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப பிரீமியமா ஃபீல் ஆச்சு. ஸோ அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, பட்டனோட கிளிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு மக்களே. செமையா இருக்கு உண்மையிலேயே ஓப்பனா சொல்லப்போனா. அதுவும் இல்லாம இந்த அனலாக் ஸ்டிக் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிரீமியமா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. அதான் Xboxல யூஸ் பண்ற ஒரு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு கிடைச்சது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல எல்இடி சப்போர்ட் இருக்கு மக்களே. அதாவது எல்இடி இண்டிகேட்டர் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு டிவைஸ்ல ஒரு மாரி இருக்கும். இப்போ ஆண்ட்ராய்ட்ல கனெக்ட் பண்ணீங்கன்னா கிரீன் கலரு, iOSல கனெக்ட் பண்ணீங்கன்னா ப்ளூ கலரு. ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா, பிசில கனெக்ட் பண்ணீங்கன்னா பர்பிள் கலர்ன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கலர் டிஃபரன்ஷியேஷன பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிவைஸ்ல கனெக்ட் பண்ணிக்க முடியும். இதுல பெரிய ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹாப்டிக் ஃபீட்பேக் இருக்கு மக்களே. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ல வந்துட்டு ரெசிடென்ட் ஈவில் 4 வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டால் பண்ணி விளையாண்டுருந்தேன். ஸோ அதில விளையாடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு சில இடத்துல அடி வாங்கி ஜாம்பி கிட்ட சாவுற நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா அந்த ஹாப்டிக் ஃபீட்பேக் உண்மையிலேயே வேற லெவல் ஃபீலா இருந்துச்சு. செம்ம ஸ்மூத்தா இருந்துச்சு மக்களே. ஸோ அது மட்டும் இல்லாம கண்ட்ரோல்ஸ் ஒரு சில ஆண்ட்ராய்ட் கேம்ஸும் விளையாண்டு பார்த்தேன். அதுவுமே நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் ஐபேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, காரெக்ஸ் ஸ்ட்ரீட் நான் நம்ம ரெகுலரா விளையாண்டுருக்கோம்ல. காரெக்ஸ் ஸ்ட்ரீட் விளையாண்டு பார்த்தேன். உண்மையிலேயே டச் கண்ட்ரோல்ல யூஸ் பண்ணத விட செம்ம ஸ்மூத்தான டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 ட்ரிகர் அந்த ட்ரிகர் இருக்கு. அதுக்கப்புறம் அப், டவுன் இருக்கு. இது போக வந்து பார்த்தீங்கன்னா, பேக் ஹீல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மேக்ரோ கண்ட்ரோல்ஸ் உங்களால செட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்க இப்ப பேட்டில் ராயல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ராபிட் ஃபயர் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஆட்டோ ரீலோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ரோ கண்ட்ரோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃப்ரீ ஃபயர் விளையாண்டவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். மேக்ரோ கண்ட்ரோல்ஸ் இதுல பண்ணிக்க முடியும். பட் இப்போதைக்கு இன்னைக்கு தேதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் கிடையாது. நீங்க வந்து ஏதாச்சும் எமுலேட்டர் போட்டு யூஸ் பண்ணீங்கன்னா, மேபி சப்போர்ட் இருக்கும். பட் இன்னைக்கு தேதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயரு, ஃபுட்பாலு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பப்ஜிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோலர் சப்போர்ட் கிடையாது. ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கண்ட்ரோலர் சப்போர்ட் இருக்கக்கூடிய கேம்ஸ்லாம் அவைலபிளா இருக்கு. ஸோ அதெல்லாம் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. யாருனா வாங்குறதா இருந்துச்சுன்னா. ஸோ இது மட்டும் இல்லாது வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய மேஜரான ஒரு பிளே ப்ரோ நான் FC 26 விளையாட ட்ரை பண்றேன் ப்ரோ. இல்ல எனக்கு வந்து இது பாருங்கன்னா NFS அன்பவுண்ட் விளையாடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. அதுக்கு விளையாடுறதுக்கு வழி இருக்கா ப்ரோ? ரூ. 1500 உங்களால விளையாட முடியுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா விளையாட முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ Xbox கிளவுட் கேமிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. கூகுள்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா வரும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து மந்த்லி பாஸஸ்ல எடுக்க முடியும் மக்களே. அதாவது ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாரி.
ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேசிக் சப்ஸ்கிரிப்ஷன் 99க்கே அவைலபிளா இருக்கு. 99க்கு எடுத்தீங்கன்னா 50 கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரீயா குடுப்பானுங்க. ஸோ அந்த கேம யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோலர கனெக்ட் பண்ணி டைரக்ட்டா பிளக் அண்ட் பிளே விளையாட முடியும். உங்களுக்கு டவுன்லோட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் கூட கிடையாது. அதுல ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்கு மக்களே. என்எஃப்எஸ் அன்பார்ன்ட் இருக்கு. ரீசென்ட்டா வந்த ஹீட் இருக்கு. ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்சி 26ஓட எடிஷனே இருக்கு. அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சீரியஸ்லி ஒர்த்தா இருக்கும். ஸோ இதுல போக வந்து பார்த்தீங்கன்னா, 3 வகையான சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. அல்டிமேட்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து ரூ. 699 சம்திங் வரும். அது யூஸ் பண்ணீங்கன்னா, நீங்க எந்த கேம் அப் டு டேட் இன்னைக்கு ரிலீஸ் ஆன கேம்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதுல விளையாட முடியும்னு சொல்றாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, Xbox ட்ரை பண்ணி பார்க்கல. ஏன்னா ஆல்ரெடி இந்த மாசத்துக்கான பட்ஜெட் இதுல போட்டாச்சு. இது போக வந்து பார்த்தீங்கன்னா, Xbox வேற எடுத்தேன்னா வெடிஞ்சு போயிரும். நான் ஃபியூச்சர்ல ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, கையில காசு இருக்கிறப்போ Xbox எடுத்துட்டு கிளவுட் கேமிங்னா என்ன? அது எப்படி யூஸ் பண்றதுன்றத பத்திலாம் டீட்டெயிலா சொல்றேன். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஒரு மேஜரான அப்கிரேடா தெரியுது. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, ஃபுட்பால்ல வேற வந்து கண்ட்ரோலர் சப்போர்ட் கொண்டு வரதா சொல்லியிருந்தானுங்க. ஸோ நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி தான் வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டுருந்தேன். ஸோ கரெக்ட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்னால இத பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறப்போ, ஐ அம் ரியலி ஹேப்பி. இதுலயே நெறைய வேரியேஷன் இருக்கு மக்களே. நான் வேணா ப்ராடக்ட் டேக்ல வந்து பார்த்தீங்கன்னா, பின் பண்ணி விடுறேன். ஸோ இதுலயே எல்இடி வச்சு இருக்கு. ஸோ நான் வாங்கியிருக்க வந்து பிளெயின். இதனால இது கம்மி ரேட்டு. இதோட நீங்க எல்இடி வச்சு விளையாண்டீங்கன்னா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமா இருக்கும். ஸோ அதனால வாங்குறதா இருந்துச்சுன்னா பார்த்து வாங்கிக்கங்க மக்களே. பட் ஆனா செம ரூ. 1500க்கு செம ஒர்த்து. நல்ல ஒரு ஹெவியான ஒரு இதுதான். சூப்பரா இருக்கு. பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா, 600 எம்ஏஹெச் குடுத்துருக்காங்க. போதும் தான். 600 போதும். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஐபேட்லலாம் டைப் சி டூ டைப் சி கேபிளும் யூஸ் பண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால விளையாட முடியுது. ஸோ அது பெரிய அட்வான்டேஜ். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட்பால்ல கூடிய சீக்கிரத்தில அப்டேட் கொண்டு வந்தாங்கன்னா சூப்பரா இருக்கும் அப்படின்றது தான் என்னோட கருத்து மக்களே. சரி ஓகே. ஸோ இந்த அப்கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. நான் இன்னொரு சூப்பரான வீடியோல உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் டாடா பாய். டேக் கேர். ஹேவ் எ கிரேட் நைட் மக்களே. பாய்.